கண்ணில் தண்ணி போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலை. எல்லாத்துக்கும் இழுத்து பறித்து போட்டு அடித்து அப்படியே மேலே எங்கேயும் உருட்டி எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு சகட்டு மேலேக்கு ஆடோல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாத்தையும் அப்படி மொத்தத்தையும் நீங்கள் அதான் சொல்லல கடகத்தை வெற்றி பெறுவாரா? ஆமாம் கண்டிப்பாக உண்டு. பெரிய லெவலில் உண்டு. அந்த நல்ல வார்த்தையாக அந்த வார்த்தை நல்லாயிருக்கும். அது எப்படி இருக்கும்போது சொல்ல தானே ஆகணும். யாருக்காச்சும் கன்னி ராசியில் சனி பவன் இருந்து மேச லக்னம் போகும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரீமான நல்ல தொழிலுக்காக கடன் வாங்குவாங்க இல்லையா? கடன் இருக்காம தான் செய்யணும். என்னங்க நீங்கள் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க, கையில் பணத்தை வச்சுட்டா கட்டுறீங்க, பணத்தை வச்சுருந்தாலும் அடுத்த நாள் வந்து பிடிச்சி போடுவாங்க. கடன் வாங்கி தாங்க ஆகணும். நீ வேணுமோ வேண்டாமோ இது இயற்கையான ஒன்று. எப்படி நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்ணில் மட்டும் சனி பகவான் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற தொழிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆடு மாடு விற்கலாமா, கோழி விற்கலாமா, மாட்டு பண்ணை வைக்கலாமா, ஆட்டு பண்ணை வைக்கலாமா, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டலாமா, ஹாஸ்பிட்டல் கட்ட லீஸுக்கு விடலாமா, இடம் வாங்கி விற்கலாமா, தொழில் பண்ணலாம். நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, நீங்கள் நல்லது கெட்டது அதெல்லாம் எதையும் பார்க்க மாட்டார். அதான் சொல்கிற கசாப்பு கடையை 10 கசாப்பு கடை உருவாக்கும்பார். 100 ஆடை 10 கடைக்கு விற்றுடு அப்படிம்பாரு. மல்டிபிள் ஆகிற டேலண்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது. எதை வேணாலும் சமாளிப்பார். பிரச்சனைகளை வந்து சாதாரணமாக வந்து கையாளக்கூடிய ஒரு திறன் இருக்கும். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸு ஜெயிக்கணும்னு வச்சுக்கலாம், ஒரு வக்கீலாக இருந்து கண்ணில் சனி பகவான் இருந்துச்சுன்னா அதெல்லாம் திமிங்கல மாதிரி இங்கிட்ட வந்து அங்கிட்ட வந்து அதெல்லாம் வந்துடுவார். அது என்ன பண்ணுவார்னே தெரியாது, ஜெயிச்சிடுவார். ஆனால் அது ஜெயிக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், போகவே மாட்டேன். நீங்கள் 1 லட்சம் இல்லை 1 கோடி ரூபா கொடுத்தாலும் நான் வரலடா என்னை விட்டுறேன். அந்த டேலண்ட் இருக்கும்.